அருள், இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஏஐல லூப்ஸ், ஃபார் லூப், இஃப் லூப், இதெல்லாம் நம்ம பேசுவோம். இது என்ன ஏஐ லூப்ஸ்? இதை கற்றுக்கிட்டோன்னா நம்ம பலதும் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. நான் ஒரு டெக்ஸ்ட், ஒரு மீம் எழுத சொல்லியிருக்கேன். அந்த மீம் வந்து நகைச்சுவையாக இருக்கா, பார்த்தவங்க சிரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து சப்ஜெக்டிவ் இல்லையா? ஆமாம், கணிதத்தை கொண்டு நம்ம கணக்கிட முடியும். ஆமாம், அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து அந்த விதிகள் அடிப்படையிலேயே நம்ம சொல்லிட்டோன்னா அதால் தெளிவாக செயல்பட முடியும். எல்லாமே ஒரு ஜட்ஜாக இருந்து இது சரியாக அமைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்லலாம். வணக்கம் அருள். வணக்கம் வெங்கட். ஏஐ பற்றி நம்ம நிறையா சேப்பியன் ஜீனோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். பல தகவல்களை உலகம் முழுக்க சைனீஸ் மாடல் ஆகட்டும், அமெரிக்கன் மாடல் ஆகட்டும், எப்படி பயன்படுத்துறது, ஸ்கில்ஸ் பற்றி சமீபத்தில் நானும் அருளும் ஒரு வீடியோ பேசிகிட்டு இருந்தோம். அது நிறையா வியூஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள ஏஐ தகவல்களை தமிழில் கேட்கணும்னா எங்கள் சேப்பியன் ஜீனோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருள், இன்றைக்கி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ஏஐல லூப்ஸ் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. லூப்ஸ்னால் எனக்கு ப்ரோக்ராமிங் லூப்ஸ் தெரியும், ஃபார் லூப், இஃப் லூப், இதெல்லாம் நம்ம பேசுவோம். இது என்ன ஏஐ லூப்ஸ்? இப்போ ஒரு காலத்தில் முதல்ல வந்து ஏஐ நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ப்ராம்ப்ட் டிசைன், ஆமாம், இதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டிய ஸ்கில். இதை கற்றுக்கிட்டோன்னா நம்ம பலதும் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. இதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கே கொண்டு போச்சு அப்படின்னா, இதுக்கு அடுத்தது கான்டெக்ஸ்ட் இஸ் எவ்ரிதிங். அப்போ நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும். அது தெரிஞ்சால் நம்மளால் பல விஷயங்கள் செய்ய முடியும். ப்ராம்ப்ட் புரியும். கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்னா, கான்டெக்ஸ்ட்னா இப்போ ஏஐக்கு பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் அ கான்டெக்ஸ்ட். அதால் எதெல்லாம் உள்ளே பொருத்திக்க முடியுமோ அதை வச்சு தான் அதால் பதில் சொல்ல முடியுது, இயங்க முடியுது, இது எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்னு நம்ம இவ்வளோ தான் மேக்ஸிமம் அதால் கொள்ள முடியும் மெமரியில் அப்படின்னு நம்ம பொதுவாக பேசும்போதே சொல்லுவோம், நான் இன்னைக்கு 4 வேலை பண்ணிட்டு இருக்கேன், 5வது வேலை எனக்கு கொடுக்காத, மண்டை ஃபுல்லாக ரொம்பிடுச்சு, இடம் இல்லை, இன்னொரு இதை யோசிக்க இடம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆமாம், அதுதானா இந்த கான்டெக்ஸ்ட்? ஆமாம். இப்போ எத்தனை மில்லியன் கான்டெக்ஸ்ட் இருக்குது, எவ்வளோ பில்லியன் விண்டோ அளவுக்கு நம்மளால் கான்டெக்ஸ்ட்டை ஹோல்ட் பண்ண முடியும் இப்படின்னு மாடல்ஸ் வந்து பெருசாக அதனுடைய கான்டெக்ஸ்ட் விண்டோவும் பெருசாகிட்டு இருக்கு. கரெக்ட். அப்போது எதை கான்டெக்ஸ்ட்டில் வைக்கணும், எதை வைக்கக்கூடாது, எப்படி வச்சா நம்மளால் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எடுத்துகிட்டு வர முடியும், இதற்கான இன்ஜினியரிங் தான் வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பொதுவாக நம்ம கேட்குறவங்க நிறைய பேர் சாட் ஜிபிடி, கிளாடை யூஸ் பண்ணும்போது அந்த சாட் இன்டர்ஃபேஸில் அவங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் வந்து எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறது நினைப்பாங்க. இது எங்கே முக்கியமாகுது நீங்கள் சொல்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஏபிஐயில் நம்ம கால் பண்ணும்போது, என்டர்பிரைஸில் ப்ரோக்ராமிங்கில் கால் பண்ணும்போது கான்டெக்ஸ்ட்டில் நம்ம சப்ளை பண்ணணும். அது எங்கேருந்து எடுக்காது, நம்ம தான் கொடுக்கணும். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் படி, இந்த ஃபோல்டரை படி, இந்த டேட்டாபேஸை படி, இந்த கனெக்டரை படி, இந்த எம்சிபி சர்வர்லேருந்து படின்னு நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம்னா நீங்கள் சொல்கிறது அது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடும். கம்மியாக கொடுக்கணும். இதுதானே கான்டெக்ஸ்ட் நீங்க சொல்றீங்க. அது வந்து என்ன செயலை செய்ய வைக்க விரும்புகிறோமோ அதற்கு போதுமான தகவல்களை மட்டும் கொடுத்து தேவையில்லாத தகவல்களை நீக்கி கொடுக்கும்போது அதால் பெட்டராக செயல்பட முடியுது. ஈவன் காஸ்ட்டும் குறையும். நமக்கு பயன்படுத்தும் போது அதற்கான இன்புட் அவுட்புட் டோக்கனையும் குறைக்கிறோம். அதனால நமக்கு சேவிங்ஸும் இருக்கும். அதாலையும் கான்டெக்ஸ்ட் ராட்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, நிறைய விஷயங்களை மெமரியில் போடுறதுனால எதில் கவனம் செலுத்துறதுன்னு அதுக்கு தெரியாமல் ஏதோ தாறுமாறாக செய்ய ஆரம்பிச்சிடுறது பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ பெருசாக இருந்தால் கூட முழு கான்டெக்ஸ்ட் விண்டோவை நிரப்புறது இல்லை 80% போயினாலே வந்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய குறைஞ்சிருது அப்படிங்கிறதும் பார்த்துருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு கான்டெக்ஸ்ட்டை தாண்டி போகும்போது நம்ம காம்பேக்டிங்னு ஒன்று பண்ணுறோம். நம்ம கோடிங் ஏஜென்ட்ஸில் எல்லாமே வந்து அது டிஃபால்ட் ஃபீச்சர். நீங்கள் /காம்பேக்ட் போட்டால் நீங்கள் எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ பண்ண முடியும். அந்த காம்பேக்ட் கூட சேர்த்து நீங்கள் வந்து என்ன விஷயங்கள் அது நினைவில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் வந்து ப்ராம்ப்டாகவே கொடுக்க முடியும் /காம்பேக்ட் கூடவே. அப்போது அடுத்து நீங்கள் தரப்போகிற வேலைக்கு என்ன தகவல்கள் அதோட நினைவில் இருக்கணுமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அது வந்து கண்டென்ஸ் பண்ணி. காம்பேக்ட்டுங்கிறது நான் எப்படி புரிஞ்சுப்பேன், என்னோட பயன்பாடு இல்லைன்னா, நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம், 200 பக்கம் டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நோட்ஸ் எடுத்துப்போம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னு. அதுதான் வந்து இந்த காம்பேக்ட் நான் ஒரு சுருக்கமாக புரிஞ்சுப்பேன். அது நான் நல்ல தெளிவான விஷயம் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்குது. அப்படி தான் அது இயங்குது. எல்லாமே எல்லா நேரத்துக்கும் நமக்கு தேவையில்லை. கரெக்ட். இப்போ நமக்கு கையில் இருக்க வேலைக்கு என்னெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதில். ஸோ காம்பேக்ட் நம்மளாக கொடுத்து அடிக்கடி கான்டெக்ஸ்ட் விண்டோவை நம்ம குறைச்சிக்கிறதுங்கிறது நல்லது.
அப்படி நம்ம குறைக்காம விட்டால் அதுவே வந்து ஒரு எல்லையை தாண்டும் போது தானாகவே காம்பேக்ட் பண்ணும். அப்போ நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பேசியிருக்கோம், அப்போ நம்ம போகிற டைரக்ஷன் என்னவா இருக்கும்னு அதுவாக ஒரு கெஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் விண்டோவை குறைச்சி வைக்கும். இது எல்லாமே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். இன்னொரு டெக்னிக் வந்து இந்த காம்பேக்ட்ல என்ன பண்ணுவேன், ரொம்ப நிறையா போயிடுச்சு இன்னைக்கு நிறுத்திட்டோம் அப்படின்னா அந்த காம்பேக்ட் பண்ண சொல்லிட்டு அதை வந்து இது வரைக்கும் பேசின எல்லா மெமரியும் நீ ஒரு மார்க் டவுனில் எழுதிடுன்னு சொல்லிடுவேன். ஸோ நாளைக்கு நான் திருப்பி அந்த செஷன் ஆரம்பிக்கும் போது இந்த விண்டோ போயிருந்தா கூட இந்த மார்க் டவுனை கொடுத்துட்டு நான் என்னோட செஷனை கண்டினியூ பண்ணுவேன். ஆமாம், இது ஒரு டெக்னிக். அப்போ வந்து முக்கியமான விஷயங்களை எப்போதும் நினைவில் வச்சிருக்க விஷயங்களை நம்ம தீர்மானமாக நிறைவேற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து நீ அப்பப்போ மார்க் டவுனாக எழுது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு நாலேஜ் பேஸ் மாதிரி ஒரு விக்கி ஃபார்மேட்டில் எழுது அப்படின்னு கேட்டால் அது நம்மளும் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பின்னாடி ஏதோ இந்த முடிவு எப்போ எடுத்தோம், ஏன் எடுத்தோம் அப்படிங்கிற குழப்பம் நமக்கும் வரக்கூடும். இதான் கர்பாத்தி அவரோட இதில் டெக்னிக்கில் ஒன்று சொன்னார் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், கான்டெக்ஸ்ட், இப்போ நம்ம அடுத்தது ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நம்ம கான்டெக்ஸ்ட்டை பெட்டராக வச்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்தது லூப். இப்போ அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். லூப்பை எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம், அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்து நம்ம பேசலாம். லூப் என்ன அப்படின்னா, அடிப்படையில் எது வந்து ஒரு சேட்பாட்டை ஏஜென்டிக்னு மாற்றுதோ அதனுடைய அடுத்த கட்டம் தான் லூப். ஓகே. இப்போ சேட்பாட்டுங்கிறது நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அதுக்கு அது ஒரு பதில் சொல்லுது, அதோட நம்ம உரையாடல் முடிஞ்சிருச்சு. நம்ம தான் டிரைவ் பண்ணுறோம். மேலும் கேள்வி கேட்டோம்னா அந்த நம்ம ஹியூமன் தான் அந்த அடுத்த லெவலுக்கு அதை ஸ்டெப்புக்கு நம்ம தான் டிரைவ் பண்ணுறோம். இப்போ அது வெறும் சேட்னு இருக்கிறதுலேருந்து அடுத்து அது ஒரு செயல் செய்ய வைக்கிறது. அப்போ நம்ம கேள்வி கேட்கும்போது அதற்காக இணையத்தில் போய் தேடுறது, இல்லை ஒரு வெக்டார் டேட்டாபேஸில் இருந்து சர்ச் பண்ணி அந்த ரிசல்ட்டையும் எடுத்து ரெண்டையும் வச்சுட்டே அது வந்து பதில் சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஏஜென்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே. அதுவும் கூட ஒரு லூப்னு இல்லாத போது என்ன ஆகும்னா, ஒரு முறை கேள்வி கேட்போம், அது ஒரு முறை சர்ச் பண்ணோம், அந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு முறை பதில் சொல்ல முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இன்னொரு கேள்வி கேட்டால் ஏற்கனவே நம்ம பேசுனதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக கேட்ட கேள்விக்கும் அந்த கான்டெக்ஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு பதில் சொல்லும். இதுதான் வந்து நார்மல். இதில் லூப்புங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ஏஜென்டிக்காக மாற்றுறதே லூப் தான். அப்போ என்ன இருக்கும்னா, இன்டர்னலி ஒவ்வொரு கோடிங் ஏஜென்ட், இது எந்த ஒரு ஏஜென்ட்டுக்குமே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து சரிவர நிறைவேற்றி இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வேலிடேஷன் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ தேட சொல்லியிருக்கோம், இணையத்தில் எனக்கு இந்த விஷயத்தை தேடி கொடு அப்படின்னா அது சில கீவேர்ட்ஸை வச்சு தேடுது, அதுக்கு சில ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து பதில் சொல்கிறதுக்கு போதுமானதாக இருக்கா அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் ஸ்டெப்புக்கு போகும். இந்த வேலிடேஷன் ஸ்டெப்பில் வந்து ஆமாம் இருக்குன்னு பதில் வந்துச்சுன்னா அது நேராக ஆன்சர் ஸ்டெப்புக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா அதை இன்னொரு முறை இப்போ என்ன தேடணும், என்ன மிஸ் ஆகுது இதில் அப்படிங்கிறத பார்த்து இன்னொரு சர்ச் ஆப்ரேஷன் பண்ணும். அந்த சர்ச் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் வந்து இப்போ நான் எல்லா தகவலும் வச்சுருக்கேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும். அந்த கேள்விக்கான விடை அதுக்கு கிடச்சதுமே அதை பொறுத்து இன்னொரு முறை நம்ம சுற்றணுமா இல்லை நேராக பதில் கொடுக்கறதுக்கு போயிடலாமா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அது வந்து சேரும். இதுதான் ஏஜென்டிக்கான அடிப்படையான லூப். ஓகே. இதில் கூட என்ன ஒரு விஷயம்னா, there is human in the loop. எந்த ஒரு முடிவு எடுக்கும் போதும் எங்கெல்லாம் வந்து அதுக்கு கேள்விகள் இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இன்மை இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு உணர்வு இருக்கோ, அந்த எல்லா இடங்களிலையும் அது வந்து நடுவுலையே அந்த வேலையை முடிக்கும் போதே நடுவுலையே வந்து இப்போ வந்து இந்த ஃபைலை நான் வந்து ஓவர் ரைட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த பர்டிகுலர் ஃபைலை நான் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு, இல்லை இணையத்தில் இருக்க இந்த சேவையை நான் பயன்படுத்தி அதுலேருந்து நான் தகவல்கள் எடுக்க வேண்டியிருக்கு, இதற்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கான விடையை வச்சுட்டு தான் அது ஃபர்தராக பண்ணும். இப்படி ஏற்கனவே இதில் சில இடங்களில் மனிதர்களை இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் இருக்குது. இது வித்தின் த லூப். இந்த லூப் முடியும் போது விடைகளோடு அது வந்து நின்றுடும். அதுக்கு அடுத்து நம்ம கேள்வி கேட்குறோன்னா அது இன்னொரு லூப்பை ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே குட்டி குட்டி லூப்ஸ். இப்போது எனக்கு என்ன வேலை நடக்கணும் அப்படின்னு தெளிவாக தெரியும், அதற்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னால் தர முடியும். அதை தரக்கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கணும், இது எல்லாமே அங்கே அமைஞ்சிருந்தால் தான் இந்த வேலை முடிஞ்சதா அர்த்தம் அப்படின்னு அதுக்கு ஒரு வேலிடேஷனை வச்சுட்டு இதை நம்ம கோடிங் ஏஜென்ட்ஸ் பலதுலையுமே ரன் பண்ணுறதுக்கு வந்து /goal அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்டை பயன்படுத்தணுன்னா நீங்கள் கோடெக்ஸ் பயன்படுத்தினாலும் சரி, கிளாட் பயன்படுத்தினாலும் சரி,
அப்படி இல்லை வேற ஏஜென்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஹெர்மிஸ் ஏஜென்ட், மற்ற கோடிங் ஏஜென்ட்ஸ்லையும் வந்து அது சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பண்ணலைனாலும் இனிமேல் டெஃபினட்டாக அது வரும். ஏன்னா இது வந்து எல்லாரும் பயன்படுத்த உகந்த விஷயமா மாறிடுச்சு, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல வந்து ரால்ஃப் லூப்னு தான் இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதை லூப்புங்கிற பேர்லேயே வச்சுருக்காங்க. எவ்ரிபடி இஸ் இம்ப்ளிமெண்டிங் வித் த நேம் /goal. அந்த கமாண்டை கொடுத்துட்டு எனக்கு என்ன செய்யணும், அது செஞ்சு முடிக்கிறதுக்கு, அது முடிஞ்சிருச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட்டு, இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா ஒவ்வொரு முறையுமே நம்ம ஏற்கனவே பார்த்த குட்டி குட்டி லூப்ஸ் எல்லாம் அதை முடிச்சுட்டு நம்ம கோல் அச்சீவ் பண்ணிட்டோமா, அப்போ அது குறிக்கோள். ஆமாம், கோல்ங்கிறது குறிக்கோள். ஸோ இந்த குறிக்கோளை, அந்த நோக்கத்தை அடையிறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம செஞ்சிட்டோமா, அதற்கு அவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் பாஸ் ஆகுதா, இப்படி பார்த்து தான் வந்து அது அந்த கோலை வந்து கம்ப்ளீட் பண்ணும். இப்படி இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரமோ இரவு முழுசாவோ 4-5 நாட்களோ கூட எடுத்துக்கலாம். அப்போது நம்ம கோலை தெளிவாக இல்லாமல் ரொம்ப வேகாக கொடுத்தோன்னா அது வந்து செயல்படுறதுக்கான சாத்தியம் வந்து உங்கள் டோக்கனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அது பாட்டுக்கு அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ, இட் வில் ஜஸ்ட் கீப் ஆன் டூயிங் தட். இப்போ அருள், நீங்கள் சொன்னதில், இந்த லூப்ஸில் சொன்னதில் கோல் இந்த கிளாட் கோடில் இருக்குது, இல்லைனா கிட்டப் கோபைலட்டில் இருக்குது, இல்லைனா கோடெக்ஸ் ஓப்பன்ஏஐயில் இருக்குது, அது புரியுது. இந்த அடிப்படையாக வச்சு தானே கிளாட் வந்து போன வருஷம் கோடுங்கிறதே கொண்டு வந்தாங்க. இந்த லூப்புங்கிறது அடிப்படையாக வச்சு தானே, கரெக்டு தானே? அது லூப் வந்து அந்த முதல்ல சொன்ன அந்த குட்டி லூப் இருக்கு இல்லையா, அந்த குட்டி வேலையை அதை செஞ்சுட்டு திரும்ப நம்ம கிட்ட வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், அதுதான் அந்த கோடோட பேசிக்னு வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ போன வருஷம் வந்தபோது முதல்ல வந்தபோது அது வந்து ஒரு கோபைலட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு, நீங்கள் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு சைட்ல இருந்து பதில் சொல்கிற எக்ஸிக்யூட் பண்ணிடும் கோடில். அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ். பட் அது வந்து சின்ன லூப். அதே இப்போ இந்த ஏஜென்டிக்ல நீங்கள் சொல்லும்போது மல்டிபிள் ஸ்மாலர் லூப்ஸ் பண்ணிட்டு பெரிய லூப்பையும் முடிச்சு இது பண்ணிடும். இப்போ மல்டிபிள் ஸ்டெப்ஸாக இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சின்னு பண்ணுறதுக்கான டெஸ்ட் இது. இந்த டெஸ்ட்டை வந்து 2 விதமாக பண்ண முடியும். அது ஒரு டிட்டர்மினிஸ்டிக் டெஸ்ட்டாக நீங்கள் என்ன கோல் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து. அதாவது என்னுடைய ப்ராஜெக்டில் எந்த எரரும் இருக்கக்கூடாது, இது வரைக்கும் எரர் லாகில் என்னெல்லாம் எரர் பதிவாயிருக்குன்னு பார்த்து அந்த எரரில் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீ அட்ரஸ் பண்ணி அந்த எரர் சால்வ் ஆகிடுச்சான்னு திரும்ப டெஸ்ட்டை ரன் பண்ணி பார்த்து எல்லா டெஸ்ட்டும் பாஸ் ஆகுது, ஒரு எரர் கூட புதுசாக ரிப்போர்ட் ஆகலை அப்படின்னு வரும்போது உன்னோட கோல் கம்ப்ளீட் ஆகுது. இப்படின்னு ஒரு நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சு நிறுத்தும். இந்த கோலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஷெட்யூல் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகே, அப்போது டெய்லி நான் வேலையை முடிச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு இது தானாக ஆரம்பித்து இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து வரும்போது அந்த எரரெல்லாம் சால்வ் பண்ணி அது ஒரு ஸ்டேபிள் பொசிஷனுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அது கொடுக்கறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை இயக்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம பண்ண முடியுங்கிறதுனால நம்மளுடைய தலையீடு அதிகம் இல்லாமையே நமக்கு வேலையை வந்து அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்குது. ஸோ இந்த லூப்ஸுங்கிறது தானியங்கி முறையில் நம்ம சொன்ன நோக்கத்துக்கு எவ்வளோ படிகள் போகணுமோ அது எல்லாமே தானாகவே நிறைவேற்றி விட்டு அதை வந்து நீங்கள் கொடுத்த டெஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட் ஓகேவா இருக்குன்னா அதை முடிச்சு உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 விதமாக பயன்படுத்தலாம். ஒன்று நான் டிட்டர்மினிஸ்டிக்னு சொன்னேன், இன்னொன்று வந்து ஏஜென்ட் தி ஆஸ் த ஜட்ஜ், LLM ஆஸ் த ஜட்ஜ். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த குறிக்கோள் நிறைவேறிச்சா, இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த கோலே வந்து ஆஸ்தட்டிக் சம்மந்தமாக இருக்குது, அழகியல் சம்மந்தமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அழகுக்கு அது கொண்டு வரணும். நான் ஒரு டெக்ஸ்ட் ஒரு மீம் எழுத சொல்லியிருக்கேன். அந்த மீம் வந்து நகைச்சுவையாக இருக்கா, பார்த்தவங்க சிரிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து சப்ஜெக்டிவ் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி சப்ஜெக்டிவ் இடங்களில் முடிவு எடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் LLM கிட்டேயே கொடுத்தீங்கன்னா அப்போ அதால் லூப் பண்ண முடியும். இப்போ எதை வந்து ப்ராப்பரான லூப்பாக கன்சிடர் பண்ண முடியும், எது எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகும், இல்லை எது டோக்கனெல்லாம் சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் செய்யாமல் நிறுத்தி வச்சுருக்கோம், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் வந்து லூப் இன்ஜினியரிங். ஏன்னா டிட்டர்மினிஸ்டிக்னா பெஸ்ட் ஒரு லூப் கண்டிஷன். டிட்டர்மினிஸ்டிக்னா என்ன சொல்கிறோம்னா 1+1 = 2 அப்படிங்கிறது டிட்டர்மினிஸ்டிக். யார் எப்பொழுது கூட்டினாலும் 1 சேர்ந்தா 2 தான்.
3 வராது, 4 வராது, 1.5 வராது. அது வந்து டிட்டர்மினிஸ்டிக். மாறா விதிகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே டிட்டர்மினிஸ்டிக். கணித விதிகள் எல்லாமே மாறா விதிகள் நம்ம பொதுவாக எடுத்துக்கலாம். ஆமாம். அது மாதிரி நான் இந்த ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறேன், இது வந்து இந்த ஸ்டெப்ஸை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது டிட்டர்மினிஸ்டிக். இப்போ ஒரு கடிகாரத்தில் 4 டிக் அப்படின்னா அது எந்த செகண்ட்லேருந்து எந்த செகண்டுக்கு போகுது அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள ஒரு பற்சக்கரம் இன்னொரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள பற்சக்கரத்தோடு இணைந்து செயல்படுது அப்படின்னா இதை ஒரு சுழற்றுனா அது எத்தனை சுழலுங்கிறதும் வந்து டிட்டர்மினிஸ்டிக்கான ஒரு விஷயம்தான். அது வந்து மாறாத விதி, கணிதத்தை கொண்டு நம்ம கணக்கிட முடியும். ஆமாம். அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து அந்த விதிகள் அடிப்படையிலேயே நம்ம சொல்லிட்டோன்னா அதால் தெளிவாக செயல்பட முடியும், இப்படி நம்ம எழுத முடியும். அப்படி இல்லாத இடங்களில் எல்லாமே ஒரு ஜட்ஜாக இருந்து இது சரியாக அமைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்க சொல்லலாம். அதை எவ்வளோ தெளிவாக எழுதுகிறோமோ அவ்வளோ நல்லா அது செயல்படும். தெளிவாக எழுதலன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லூப் போய்கிட்டே இருக்கும். ஆமாம். அது அந்த கண்டிஷனை மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு திருப்பி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆமாம். அதால் சரி செய்ய தெரியாது, ஆனால் முயற்சியை மட்டும் கைவிடாது. அப்போ அது பாட்டுக்கு உங்ககிட்ட இருக்கிற எல்லா டோக்கனையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் டோக்கன் தீர்ந்துருச்சுன்னு நிற்குமே தவிர புதுசாக கிரெடிட் கார்டை கொண்டு வான்னு சொல்லிடும். ஆமாம். அருள், இந்த லூப்னா என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்ல ஆரம்பிச்சு கான்டெக்ட் சொல்லிட்டு அப்புறம் லூப் எங்கே ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணுது, கோல், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரு சுருக்கமாக தொகுத்து சொல்ல முடியுமா லூப் என்னன்னு, ஒரு ரீகேப் மாதிரி? சரி. லூப் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட குறிக்கோளை அடையிறதுக்கான வழிமுறைகளையும் அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான விதிகளையும் தெளிவாக எழுதிட்டு இந்த வழிமுறையில் இந்த விதிகளை பின்பற்றி என்னுடைய குறிக்கோளை நீ முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம ஒரு ஏஜென்ட் கிட்ட கேட்டு வேலை வாங்குறதுக்கான ஒரு தொழில்நுட்பம்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது அருள் சொன்ன மாதிரி கோடர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் கோட் யூஸ் பண்ணலனாலும் எந்த ஏஜென்ட் பயன்படுத்தினாலும் ஏஜென்ட்டுக்கு நீங்கள் போகும்போது இந்த லூப்புங்கிறது உங்களுக்கு புரியும். இது லூப்புங்கிற பேரில் இல்லைனாலும் இது எப்படி பயன்படுது, இதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்திங்கன்னா கான்டெக்ஸ்ட்டை ப்ராம்ப்டை புரிஞ்சுக்கிட்டு செயல் பண்ணுற மாதிரி உங்களோட அவுட்புட் வந்து சீப்பராக பெட்டராக நீங்கள் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். மனிதர்களுடைய அவசியம் இல்லாமல் அதுவே முழு வேலையை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வழி. உங்களோட இன்புட் டோக்கன் அவுட்புட் டோக்கனோட செலவை குறைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட செலவு குறையும். அதான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் லூப்ஸ் இன்னும் அட்வான்ஸ்டாக லேர்னிங் லூப்ஸ்னு பேசுகிறாங்க, அதை பற்றிலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம். ஆமாம், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எப்படி வந்து ஒரு லூப் செல்ஃப் எவால்விங்காக இருக்க முடியும், ஆமாம், தன்னைத்தானே மேம்படுத்திக்கிட்டு அதால் செயல்பட வைக்க முடியுமா, அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நன்றி அருள்.